சாதாரணமா மற்ற பறவை இனங்கள் மாதிரி இல்லாம, இந்த பறவை இனங்கள் தன்னோட யூனிக்கான நெஸ்ட் பில்டிங் டெக்னிக்காலேயே ஃபேமஸ் ஆனதுங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதோ இந்த கிளிப்ல நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த பறவை இனம் பேரு நிக்கோபார் மெகாபாட். நிக்கோபார் மெகாபாட் வந்து மெகாபாட் பறவை இனத்தோட சப்ஸ்பீஷியஸ் தான். இதுங்க அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல காணப்படுறதுனாலேயே இதுங்களுக்கு இந்த பேர் வந்தது. இதுங்கள எண்டமிக் டூ இந்தியான்னு சொல்றாங்க. இந்த மெகாபாடுங்கிறதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் லெக்ஸ், லார்ஜ் ஃபீட்ன்னு சொல்றாங்க. இதுங்க இந்த மாரி கால்கள வச்சு தான் யூனிக்கான நெஸ்ட்ட பில்ட் பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2ம் சேர்ந்து லேண்ட்ல ஒரு ஸ்பாட்ட சூஸ் பண்ணி, அந்த ஸ்பாட்ல இருக்கிற காய்ந்த இலைதழைகள், மண்ணு எல்லாத்தையும் தன்னோட காலாலேயே ஒரு இடத்துக்கு சேர்த்து சேர்த்து ஒரு மேடு மாரி ஆக்கிடுமாம். சிறிது காலம் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள்லாம் அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மணல் மேடு மாரி உருவாயிடும். அந்த மணல் மேடு டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதுங்க ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். 5 மீட்டர் ஹைட் வரைக்கும் இதுங்க இந்த கூட கட்டும்னு சொல்றாங்க. கட்டுனதுக்கப்புறம் மேல் வந்து டனல் மாதிரி ஒரு குழிய அதுல நோண்டி, ஃபீமேல் லே பண்ண எக்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த கோழிகள், புறாக்கள் மாதிரி இந்த நிக்கோபாட் ஒரே நேரத்திலேயே பல முட்டைகள இடாது. பிகாஸ் அந்த ஒரு முட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலோட பாடியில 10-20% கவர் பண்ணிடும்னு சொல்றாங்க. அதனால ஃபீமேல்ஸ் சம் டைம் இன்டர்வலுக்கு ஒரு தடவ தான் இந்த ஒரு ப்ரீடிங் ப்ராசஸ்ல எக் லே பண்ணும்னு சொல்றாங்க. ஒரு ப்ரீடிங் ப்ராசஸ்ல 8லிருந்து 30 முட்டைகள் வரைக்கும் ஃபீமேல் பேர்டால லே பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஜோடி கட்டின மவுண்ட்ல பல ஃபீமேல்ஸ் வந்து எக் லே பண்ணும். இந்த ஃபீமேல்ஸ்லாம் எக் லே பண்ணதுக்கப்புறம், மேல் வந்து தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கும். எப்படின்னா, அந்த மவுண்டோட டெம்பரேச்சர கன்சிஸ்டன்சியா கண்ட்ரோல் பண்றது இந்த மேல் பேர்டோட